ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. இதயம் சீரியல் ரிவ்யூ. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. நம்மால் வந்தாச்சுப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் வந்து நம்ம பாட்டி தான். சரியா? இதயம் சீரியல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டி தான். பாட்டியை உள்ள கொண்டு இறக்கிட்டாங்க. செமையா இருந்தது இன்னைக்கு எபிசோடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜாலியா இருந்தது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதி வந்து "உருகி உருகி போனதடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸையும் காசையும் வீசிட்டு போவாங்க இல்லையா? வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாம் ஒரு வட்டமேஜ மாநாடாட்டம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அவர் என்னை இப்படி இது பண்ணுவாருன்னு தெரியல. நான் அவரு என்கிட்ட கோச்சிட்டு கூட வேற எங்கேயா கூட போய் இருந்துட்டா கூட தெரியாது. நான் நினைவிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைவையே அழிச்சிட்டு வர ஆளை நான் இப்பதான் பாக்குறேன். என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல. தமிழ் என்ன பாவம் பண்ணா? இல்ல என் வயித்துல வளர குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அப்படின்னு சொல்லி பாரதி ஒரே அழுதுட்டே சொல்றாங்க. அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆண்டாளு எல்லாருமே சேர்ந்து சாரதா, அழகரு எல்லாரும் சேர்ந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அத வளவள கொழகொழன்னுலாம் நான் பேசல கைஸ். ஏன்னா நீங்களே எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. சரி, அவனே அழகர் வந்துட்டு வாங்க இப்பயே போய் அவன் அமெரிக்கா போறத நம்ம நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்புங்க போலாம் அப்படின்னோடனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாரதி தடுக்கிறாப்புல. அஹ் என்னதான் நம்ம போய் புரிய வச்சாலும் அவருக்கு புரியவா போகுது, வேண்டாம் அழகரே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாப்புல பாரதி. என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி வர்றாங்க. பாட்டி வந்து இந்த மாதிரி நடந்ததெல்லாம் கேட்கும்போது, ஏன் பாரதி, நான் தான் பாரதின்னு சொல்லி நீ உண்மையை சொல்லி பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னா, எப்படிம்மா பேச சொல்றீங்க? நான் பேசினாலும் அவருக்கு என்னம்மா ஞாபகம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாட்டி இருந்துட்டு அவனை ஒரு சப்புன்னு ஒரு அறை விட்டுருக்கலாம்னு சொல்லி நான் நினைச்சேன்ல கைஸ், அதேதான் பாட்டின்னு சொல்லுது பாருங்க. செமையா இருந்தது அந்த சீன். நீ அவனை ஒரு சப்புன்னு ஒரு அறை விட்டுருந்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் பாரதி அப்படின்னு. செமையா இருந்தது அந்த இது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதி வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு மொட்டை வெயில்ல. அப்ப அவர் ஃப்ரெண்டு வராராமா, யாரோ சுந்தராமா. ரெண்டு பேரும் அறிமுகம் ஆயிக்கிறாங்க. டேய் ஆதி, டேய் சுந்தர். உடனே வந்து எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? பார்த்து 10 வருஷம் ஆச்சு, 10 15 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அறிமுகம் ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ இத்தனை நாள் அழகர் வீட்டுல தானே இருந்தேன்னு சொன்னோடனே அவனுக்கு அப்படியே ஆதி வந்து ஷாக் ஆகுறாராமா. சரியா, நாங்களும் அந்த சீனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டோங்க சார். சரியா, உடனே கையில அடிபட்டுருச்சுல, உடனே ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. எனக்கு அழகரோட போட்டோ இருந்தா அனுப்ப சொல்லுடா அப்படின்னு சொன்னோடனே, இருடா நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் அனுப்புவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ போட்டோவும் வருது. போட்டோவை பாக்குறாப்புல. நான் அன்னைக்கு போட்டோவை பார்த்தோன்னே அந்த கோயில்ல நடந்ததெல்லாம் சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அதெல்லாம் நினைச்சு ஆதி ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம அழகர்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, அதனாலதான் அவன் வருத்தப்பட்டு அப்படி பேசியிருப்பானாட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாப்புல. அதாவது ஆதியும் பாரதியும் பிரிஞ்சதே இந்த அழகர் குடும்பம்னாலதான். புரியுதுங்களா? அழகர், ஆண்டாளு, அவங்க அப்பன் தர்மலிங்கம், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பண்ணது. மறுபடியும் இவங்க சேர்றது இவங்கனாலதான் இருக்க மாட்டிருக்குது. சரியா, பிரியறது இவங்கனாலதான், சேர்றது இவங்கனாலதான், அந்த மாதிரிதான் இருக்குது. ஓகே கைஸ், வேற என்ன? நம்ம பாட்டி மறுபடியும் சாமி வந்து ஆடி, இந்த சீனை சொல்ல மறந்துட்டேன்ல. உடனே வந்து சாரதா வந்து சொல்லியிருப்பாங்க பாட்டி கிட்ட, நீங்க நம்ம முனியன் சாமி கிட்ட குறி கேட்டு நம்ம பார்க்கலாம், என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பத்மான்னு ஒரு வேலைக்காரம்மா வேலை செய்யும்ல ஆதி வீட்டுல, அந்த அம்மா வந்து ஆதிக்கு ஏதோ விசால ஏதோ பிரச்சனையாம்மா, அதனால வெளிநாடு போறது தள்ளி போயிருக்குதுமா அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். பரவாயில்லையே, நான் சொன்னோனே, நான் முனியப்பசாமி கிட்ட கேட்கறேன்னு சொன்னோனே இந்த மாதிரி விஷயம்லாம் வருது பாருங்க. அப்ப ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம கண்டிப்பா முனியசாமி கிட்ட கேட்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பாட்டிக்கு நம்ம நம்ம பாட்டிக்கு தான் சாமி வந்துருச்சு. உடனே குறி சொல்றாங்க. அடாடாடா, இந்த சாமி இவங்களுக்கெல்லாம் மட்டும் நினைச்ச உடனே சாமி வருது, குறி சொல்லுது, நல்லது சொல்லுது, கெட்டது சொல்லுது. நம்ம எல்லாம் நினைச்சா ஒண்ணுமே வரமாட்டேங்குது ஐயா. சரியா, நீ அவனோடதான் வாழுவ, செவுத்துல அடிச்ச பந்தாட்டம் அவன் உன்கிட்ட தான் வருவான். சரியா, அவன் உனக்கு தான், நீ அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி சாமி அப்படியே டயலாகா விட்டுட்டு இருக்குது. சரியா, உடனே வந்து மறுபடியும் ஒரு 3 பேரும் சேர்ந்து பேசுறாங்க. நீங்க அன்னைக்கு பாரதிக்கு நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல, கொஞ்சம் சொல்லு சாரதா அப்படின்னு கேட்டா, நீங்க அப்ப சாமி வந்து நீங்க சொல்லலையா, சும்மாதான் ஆனீங்களா அப்படின்னு உடனே பாரதி இதை ஒட்டி கேட்டுட்டு இருக்காப்புல. ஆட கிறுக்கு புடிச்சவளே, நான் நெசமாதான் சாமி எடுதேன்னு சொன்னேன். நான் சொன்ன வாக்கு எல்லாமே
அந்த சாமியோட வாக்குதான் அப்படின்றாப்புல நம்ம பாட்டி. அப்படின்னு சொன்னோடனே பாரதிக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது எப்படி நீ நாளைக்கு எபிசோடு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ரிவ்யூ போயிடலாமா? ரிவ்யூ என்ன கேஸ் நம்ம பேசுறது? ரிவ்யூ என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல கைஸ், கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். என்னால முடியல, ரிவ்யூ பேசி பேசி எனக்கு வாய் தான் வலிக்குது. சோ அதாவது அழகர் அதாவது தர்மலிங்கத்தையும் ஆலய காணாதான் இந்த சீரியல்ல வந்து அந்த ஊர்ல இருந்து எல்லாம் இங்க வந்துடுறாங்க. பாட்டியும் வந்துருச்சு, நீ தர்மலிங்கமும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். தர்மலிங்கம் வந்துட்டா ஓ முடிஞ்சு போச்சு.